ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல். இன்றைக்கி பொள்ளாச்சி சமையலில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி எடுத்திருக்கேன், மிளகா, பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வர மிளகா கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பூ, சீரகம், தாளிக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, உப்பு, அதுக்கப்புறம் ஆயில். இப்போது இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டரில் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். இட்லி பதத்துக்கு இல்லாமல் அதுக்கு முன்னால் ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கணும். கூடவே சீரகம் போட்டு அரைக்கலாம், வரமிளகாவும் போட்டு அரைக்கலாம். நான் வெறும் அரிசியை மட்டும்தான் போட்டு அரைப்பேன். சீரகத்தை தாளிக்கும் போது போட்டுப்பேன். இப்போது அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தருதரனும் இல்லாமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இது எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு வச்சதும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போது வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா கலர் மாறணும். நல்லா கலர் மாற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் வச்சுருந்த சீரகத்தை போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரிசி எடுத்து நீங்களாக கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கொழுக்கட்டையோட ரெடிமேட் பவுடர் கிடைக்கிது, மாவு கிடைக்குது. அதை விட நீங்களே வீட்டில் செய்கிறதா ரொம்ப நல்லதும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தேங்காய் பூ போட்டுடலாம். போட்டு தேங்காய் பூ தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம், மாவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் மாவுக்கு உப்பு. இப்போ இதுக்கு அளவான உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை உள்ளே ஊற்றி நல்லா வறுக்கணும். கெட்டியாகிற அளவுக்கு வறுக்கணும். மாவு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, தண்ணியாட்டினா இட்லி பதத்துக்கு இருக்குது. அதையும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம இதில் வறுக்கணும். இப்போ மாவு உள்ளே போட்டுடலாம். மாவு உள்ளே போட்டு கெட்டியாகிற அளவுக்கு இதை வறுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு வறுத்து இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இது மாதிரி நம்ம கொழுக்கட்டையில் அளவளவான உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.